அதாவது ஜோசப் மர்ஃபி அவர்களுடைய அனைத்து பயிற்சிகளிலும், அனைத்து புத்தகங்களிலும், அனைத்து ஸ்பீச், அனைத்து ஆர்டிகல்ஸ்லேயும் கூட 2 விஷயம் முக்கியமானதாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஐ பிலீவ், ஐ அக்செப்ட். அதாவது நான் நம்புகிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வாசகங்களை அடிக்கடி பயன்படுத்தியிருப்பார். ஏன்னா இது மிக மிக சக்தி வாய்ந்த வாசகங்கள். இதில் ஐ பிலீவ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி பயன்படுத்தணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, மூட நம்பிக்கையா இல்லை மூடி வைக்கப்பட்ட நம்பிக்கையா அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்டான வீடியோ ஒன்று ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஐ பிலீவ் அப்படிங்கிறத எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த வீடியோவை திரும்பவும் ஒரு முறை பார்த்து விட்டு அந்த ப்ராக்டிஸை அடுத்த ஒரு 10 நாளைக்கு செஞ்சுட்டு அதற்கப்புறமா இந்த ப்ராக்டிஸ் செய்யும் பொழுது மிகவும் அற்புதமான பலன்களை உருவாக்க முடியும். ஐ பிலீவ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணதுனால என்ன நடந்திருக்கும்னா, நான் நம்புகிறேன்ப்பா, எஸ் என்னால் முடியும், நான் பணக்காரனாக முடியும், என்னால் நிறைய செயல்பட முடியும், நான் மிகவும் பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிற அந்த அளவில் நம்ம நம்பிக்கையை ஆழமாக விதைத்திருப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்கிறோம். எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அது அபரிமிதமாக வேலை செய்யும். இப்போ நமக்கு தேவையான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் தேவையில்லாத நிறைய விஷயங்களை நாம் பின்னாளில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தான் சிறந்த வழி. அதற்கு இந்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும். சரி, தேவையானவற்றை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை தேவைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தருக்கு ஆரோக்கியம் தேவை, இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சி தேவை அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கணும். எப்படி அப்படின்னா, ஐ அக்செப்ட் டு பி ரிச். நான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறேன். ஐ அக்செப்ட் டு பி ஹெல்த்தி. நான் ஆரோக்கியமான வாழ்வை ஏற்றுக்கொள்கிறேன். ஐ அக்செப்ட் டு பி ஹாப்பி. நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி எது நமக்கு தேவையோ அதற்கு முன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற இந்த வாசகங்களை நம்ம சேர்த்திக்கணும். சரி, இது ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இப்போது செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்குவோமே. ஐ அக்செப்ட் டு பி ரிச் அப்படிங்கிற வார்த்தை, இந்த வார்த்தை நாம் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளை காலை எழுந்தவுடன் இந்த வார்த்தை ஐ அக்செப்ட் டு பி ரிச், நான் செல்வ செழிப்பான வாழ்வை ஏற்றுக்கொள்கிறேன் இப்படிங்கிற இந்த வாசகத்தை நாம் 10 முறை, 15 முறை, 30 முறை, எத்தனை முறை வேண்டுமானால் சத்தமாக உச்சரிக்க வேண்டும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள், இந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு உடனே டவால் நம்ம ஓவர் நைட்டில் நம்மளுக்கு கிடைக்காது. இது எப்படி நிகழும் அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தில் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு தொடர்பை உருவாக்கி கொண்டு அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை நாம் அடைய வைக்கும். அதற்கு யாராவது ஒரு மனிதரின் அறிமுகம் கிடைக்கலாம், பேப்பரில் பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், ஏதாவது நமக்கு வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளாக கூட நமக்கு இருக்கலாம். அப்போது இந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணுறதுனால தான் அந்த பெரிய விஷயம் நம்மக்கிட்ட வந்தடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ சின்ன சின்ன விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா பெரிய விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்போ ஃபஸ்ட் திங் we have to accept whatever happens. நான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை உங்களிடம் உருவாக்குவதற்கு இந்த இயற்கை பல நிகழ்வுகளை உருவாக்கும், பல மனிதர்களை செயல்பட வைக்கும், பல அற்புதங்களை நிகழ்த்தும். இது எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும், இந்த செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், அனைத்து மனிதர்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், அனைத்து விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். இதனால் நாம் செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஈஸியாக அடைந்து விட முடியும். இதை நாம் ஏற்றுக்கொள்வதனால் நாம் சிறப்பாக செயல்படுவோம். சிறப்பான செயல்களால் சிறந்த பல விளைவுகளை நம்ம ஏற்படுத்த முடியும். இதனால் அற்புதங்களை நிகழ்த்த முடியும். இதுதான். அப்போது இதை ஏற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கொண்டீர்கள். இதை அதிகப்படியான முறையை நீங்கள் பயன்படுத்தணும். ஒன்று, காலையில் எந்திரிச்சு 10 முறை எழுதலாம், இல்லை ஒரு 10 முறை உச்சரிக்கலாம். எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் உச்சரிக்கலாம். இதில் தமிழ் வாக்கியமாகட்டும் இல்லை இங்கிலீஷ் ஆகட்டும், நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி போடுறோம். அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அடிக்கடி பார்க்கலாம், அடிக்கடி சொல்லலாம். இரண்டாவது, இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இதனுடைய தமிழ், இங்கிலீஷ் ரெண்டையுமே இங்கே போஸ்ட் பண்ணுறோம். இதை பார்த்து கூட நீங்கள் அடிக்கடி இதை பயன்படுத்தலாம். இந்த 2 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று நம்பிக்கை, ரெண்டாவது
ஏற்றுக்கொள்ளுதல். இந்த 2 விஷயம் அற்புதமான மாற்றங்களை உருவாக்கும். சரி, இதனுடைய முதற் படி எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எதை அப்படிங்கிறது நீங்கள் விலாவரியாக எழுதுவீங்க, விலாவரியாக பயிற்சி செய்வீங்க, முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்போ இந்த வீடியோ பயிற்சியை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வீடியோ கமெண்ட்ஸில் போயிட்டு ஐ அக்செப்ட் திஸ் டிப்ஸ் அப்படின்னு போடலாம். ஐ அக்செப்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணலாம். எஸ் ஐ அக்செப்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணலாம். எஸ் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் டைப் பண்ணலாம். நிறைய வியூவர்ஸ் பார்க்கும் பொழுது, ஓ இத்தனை பேர் இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், நிச்சயமாக நாமும் நமது இலக்கை அடைவதற்கு இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்களும் இதை பயன்படுத்துவாங்க. நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உங்களுடைய ஒரு கமெண்ட்ஸ் கூட உதவிகரமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.